சார் உங்களுடைய வீடியோக்கள்லாம் நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். உங்களுடைய 6 விதிகளும் எனக்கு புரியுது. எங்களுக்கு வாஸ்துப்படி வீடு இல்ல. பட் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். எவ்வளவோ முயற்சிகள். நான் போகாத கோயில் கிடையாது. பட் வாஸ்துப்படி எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு நம்மளுடைய நேயர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. நமஸ்காரம். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இது எல்லாருக்குமே நம்மளுடைய ஃபாலோவர், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய வெல்விஷஸ் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். வாஸ்து வில் மேக் யூ டெஃபினெட்லி வின் பட் நாட் இம்மீடியட்லி. டெஃபினட்டாக யூ வில் வின் பட் நாட் இம்மீடியட்லி. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம். நான் வாஸ்துப்படி வீடு கட்டணும், வாஸ்துப்படி உள்ள வீட்டுக்கு நான் வாடகைக்கு போயிடணும் அப்படின்னா அடுத்த ஒரு நாளில் போயிட முடியாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம் டெஃபினட்டாக. பட் வெற்றி அப்படின்றது உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்ல முடியும். இது நிச்சயமாக நீங்கள் வாஸ்துப்படி ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வெற்றி இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. அது இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாத கூடிய வெற்றி, அது இன்னொரு சப்ஜெக்ட். நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம வாஸ்துப்படி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். பட் நம்ம அந்த இலக்கை போய் நம்ம அடைய முடியல. அந்த வீடு நமக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டையே நம்ம வாஸ்துப்படி அமைச்சிக்கணும், மாற்றணும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், நான் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் நான் சொன்னது தான், சூரியன் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த பெண் என்கின்ற இந்த தாய், இந்த பூமி, அதில் கட்டப்படுகின்ற வீடு வாஸ்துப்படி நமக்கு அமையணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்து, நான் நீங்கள் 4:30 மணி 3:30 மணிக்கெலாம் எழுந்து பூஜை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லலை. ஒரு 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியன் அதிகாலை உதிக்கின்ற சூரியனை நீங்கள் குளிச்சுட்டு பார்க்குறது அப்படின்றது, அந்த ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு பாலாக நமக்கு கண்ணில் படம் இல்லை. இது கண்ணுக்கு மட்டும் நல்லதில்லை. அந்த சூரியனுடைய பவர், நமக்கு அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்பில் நம்ம அதை ஈர்க்கும் பொழுது நிச்சயமாக அது பெரிய மாறுதல்களை கொடுக்கும். இது நம்பர் 1. நான் எல்லா கோயிலுக்கும் போகிறேன், எனக்கு மாற்றங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார், இது நான் என் பொண்ணுக்காக வாங்கி வச்சுருக்கேன் சார், இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, சீராக கொடுத்தது, அதனால தான் பித்தளை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி லேஃப்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்வாங்க. இது மிக மிக தவறுதலான ஒரு விஷயம். எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங், ஆண்டாள் வாஸ்துடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் எந்த ஒரு பொருளும் பயன்படுத்தாத ஒரு பொருள், தேவையில்லாத ஒரு பொருள் வீட்டில் அடைச்சி வச்சுருக்கும்பொழுது 45 நாட்கள் பொறுத்து, ஒரு மண்டலம் கழித்து அது நிச்சயமாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை எமிட் பண்ணும். நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை அது கம்மி பண்ணும். பழைய பொருட்கள் பயன்படுத்தாத, இப்போ வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசே வராது அந்த பழைய பொருளை போடுறதுக்கு. எங்கள் தாத்தா கொடுத்தது, எங்கள் தாத்தா யூஸ் பண்ணது, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா வீட்டில் சீராக கொடுத்தது, இதெல்லாம் நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம் சார். யாருக்காக பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்க? இவங்களால எழுந்து நடக்கூட முடியாது. இவங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க, பையன் வெளிநாட்டில் இருப்பான். இந்த மாதிரி ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில். இந்த பழைய பொருட்கள், பயன்படுத்தாத, உபயோகம் இல்லாத பொருட்கள் எப்போ வீட்டை விட்டு நீங்கள் வெளியேற்றுறீங்களோ அதுவே ஒரு பெரிய சுபிக்ஷம். அதுவே வாஸ்துப்படி ஒரு நல்ல விஷயங்களை உங்கள் வீட்டில் எடுத்து வந்து சேர்த்துரும். அதே போல் வடக்கு கிழக்கில் ஜன்னல்கள் இருக்குது அப்படின்னா அது 24 மணி நேரமும் திறந்து வைக்கிறது நல்லது. சார், எங்கள் வீட்டில் கொசு ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மெஷ் போட்டு மூடிக்கிங்க. காற்று உள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த கொசு போன்ற போன்ற விஷயங்கள் வீட்டுக்குள்ளே வராது. இது முக்கியமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் 24/7
முடியல அப்படின்னா அதிகாலையில் எழுந்தவுடன் அந்த ஜன்னல்களை திறந்து வைக்கிறது சாலச் சிறந்தது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், எப்பயுமே பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, பெண்கள் தான் வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாலை எழுந்து குளித்து விட்டு சமைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது நான் சயின்டிஃபிக்கலாக சொல்லணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பெட்டில் இல்லை பாயிலையோ படுத்து தூங்கி எழுந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி உஷ்ணமாகிடும். எப்பயுமே இது எல்லாருக்குமே, பெண் ஆண் நான் பிரித்து சொல்ல, எல்லாருக்குமே உஷ்ணமாகும். அதனால தான் நம்ம குளித்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை மினிமைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக மெடிசனில் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா வியாதிக்கும் மூல காரணமாக இருக்கிறது ஒவ்வொருடைய அந்த உடலுடைய உஷ்ணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடி டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எப்பயுமே சனிக்கிழமையில் ஆண்களும், செவ்வாய்க்கிழமையில், வெள்ளிக்கிழமையில் பெண்களும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. இன்றைக்கி யார் சார், நிறைய கன்சல்டேஷனில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப அரிய விஷயம். தீபாவளி அன்றைக்கி குளிப்போம் சார், அதுக்கு விட்டால் எங்களுக்கு, ஏன்னா அதுவே வந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் ரொம்ப கம்பல் பண்ணி எனக்கு குளிக்க வைப்பாங்க. நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படின்றது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெரிட்டேஜ். நம்ம இதை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம இன்றைக்கி டே அண்ட் ஏஜில் நம்ம வீடுடைய மாற்றம் மாறி போச்சு. நம்ம சிட்டி லைஃப்க்கு வந்துட்டோம். நிறைய மாறுதல்களுக்கு ஃபாஸ்ட் லைஃப்பில் நம்ம அடாப்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். யாரையுமே தவற சொல்ல. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏசியில் இருக்கோம், ட்ராவல் பண்ணும்போது காரில் ட்ராவல் பண்ணுறோம், உள்ளே ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னா அங்கேயும் ஏர் கண்டிஷன்டு. இந்த ஏர் கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், அந்த ஒரு ஈரப்பதத்தை அது இழுத்துடும். அப்போ நம்ம பாடியில் இருக்க ஈரப்பதம் போயிடுது அப்படின்னா அது ஹைட்ரேஷன், டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம வாட்டர் எக்ஸஸாக குடிக்கணும். அதே போல் பாடி ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அந்த ஹீட்டை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு ஒரே வழி, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் மற்ற காரியத்தை பண்ணணும். அப்போ நம்ம எழுந்து குளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்ணணும். சில பெண்கள் வந்து 12 மணிக்கு குளிக்கிறது, சமையல் முடிச்சுட்டு குளிக்கிறது, நான் இது அவங்கள தவறாக சொல்லலை. அவங்களுடைய ப்ராட்டப்போ இல்லை அவங்களுடைய இயலாமையோலாம் நான் சொல்ல. பிகாஸ் இன்றைக்கி கணவரை வந்து நம்ம வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது. அந்த ஒரு இமிடியட் டைமில் இன்றைக்கி ஸ்கூல்லாம் ஆஃபீஸை விட ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூல் வேன் வந்துடும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் இருக்குது. ஆனால் பெண்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா, பெண்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் எப்பயுமே சொல்லக்கூடியது, வாஸ்து சாஸ்திரத்தில் பெண்கள் குளிச்சுட்டு சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதை விட முக்கியமானது, கிச்சனில் எப்பயுமே ஐஸ்வர்யம் இருக்கணும். இந்த கிச்சன் அப்படின்றது தென்கிழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த தென்கிழக்கு அப்படின்றது நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயம். பெண்கள் தான் சுக்கிரன், பெண்கள் தான் வந்து ஐஸ்வர்யம், பெண்கள் தான் மகாலட்சுமி. ஒரு குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் வந்து கொட்டணும் அப்படின்னா அதுக்கு பெண்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். எக்காரணம் கொண்டும் அந்த சிங்கில் இருக்கக்கூடிய டேப் சொட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த தண்ணி எங்கே வேஸ்ட் ஆகுதோ அந்த வீட்டில் பணம் விரயமாகும் அப்படின்றத உறுதியிட்டு சொல்ல முடியும். அது வந்து கிச்சன் டேப்பாக இருக்கலாம், பாத்ரூம் டேப்பாக இருக்கலாம், இல்லை வெளில இருக்கக்கூடிய டேப்பாக இருக்கலாம். எந்த டேப்லேயுமே தண்ணி வந்து சொட்டவே கூடாது. அது இம்மீடியட்டாக அட்டெண்ட் பண்ணி அதுக்கு டேப் மாற்றுறதா இருந்தாலும் ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம நைட் ரிட்டையர் ஆகிறோம், அதாவது தூங்க போகிறோம், பெட்டுக்கு போய் படுக்க போகிறோம் அப்படின்னா சிங்க் வந்து பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கணும். அந்த எந்த யுட்டென்சில்ஸும் அதில் போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி வருது அப்படின்றது வந்து ஒரு அரிய விஷயமாக இருக்கும். இது பெண்களுக்கு தெரியும். அவங்களுடைய வேலை நிமித்தமாக ஒரு சில நாட்களில் அது தள்ளி போகும். மெனக்கெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் நினைக்காம அவசியம் கிச்சனில் இருக்கக்கூடிய மேடைகளை வெள்ளிக்கிழமை, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை வருதுன்னா அட்லீஸ்ட் அந்த 2 டேஸ்லேயாவது சிங்கை வந்து பர்ஃபெக்டாக க்ளீனாக வச்சுக்கிறது ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம், வாஸ்துப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு
சார்ந்த ஒரு கோயில் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்து இல்லை கன்சல்டன்ட் கிட்ட தெரிஞ்சு நீங்கள் அதனுடைய வழிபாடு முறையை தெரிஞ்சு நீங்கள் அந்த கோயிலுக்கு ரெகுலராக போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உறுதியிட்டு சொல்ல முடியும், உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது உறுதியாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது ஈஸ்வரன் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம். அந்த கோயிலுக்கு நீங்கள் ரெகுலராக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கோயில் சார்ந்து கோயிலுக்கு உட்பட்டு அமைவது கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதே போல் உங்கள் வீட்டில் கிச்சனில் அரிசி பாத்திரம், பருப்பு பாத்திரங்கள் எப்பயுமே நிறைந்து இருக்கணும். அது கொஞ்சோண்டு ஒரு அழகு தான் இருக்குது, ரெண்டு படி தான் இருக்குது அப்படின்றத வச்சுக்காதீங்க. அந்த அரிசி பாத்திரம் ஃபுல்லாகவே எப்பயுமே நிரம்பி இருக்கிறது ரொம்ப நல்லது. 15 நாளைக்கு ஒரு முறையாவது அதை நிரப்பி வச்சுக்கிறது பாருங்கள். இது மிகச்சிறந்த உளவியல் உண்மை. அதே போல் வெள்ளிக்கிழமையில் துவரம்பருப்பும் கல் உப்பும் வாங்குறது வழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு மாலை நேரத்தில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக மகாலட்சுமி வந்து சேருவா அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஐதீகம். அது உண்மையும் கூட, சத்தியமும் கூட. இந்த விஷயங்கள் தயவு கூர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் மாற்றம் அப்படின்றது உறுதியிட்டு ஏற்படும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்குலிங்கம் திருடிகளே சரணம் சரணம் சரணம்.